ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவக ரங்கேஷேக பிரத்யக்ஷம் பரமம் பதம் ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணா நிவாசம் ஸ்ரீ வேங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்தி சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சரசாய் யதுசைல தீபம். நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேகை இப்படி உள்ளதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அறம் பிறளாத வாழ்க்கையும் அன்பு குறையாத உறவுகளும் இணைந்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கம்தான். ஒருவருக்கு இப்படித்தான் அமையும் என்று எதிர்காலத்தை கணிக்க ஒரே சாஸ்திரம் கைரேகை சாஸ்திரம் மட்டும்தான். படத்தில் காட்டியுள்ளது போல் ஆயுள் ரேகையை விட்டு சற்று பிரிந்து விலகி புத்தி ரேகை அமைய பெற்றவர்கள், இதுபோல் உங்கள் குழந்தைகளுக்கோ யாருக்கோ சின்ன குழந்தைங்களுக்கோ அமைய பெற்றால் அவர்கள் சற்று கவனத்துடனும் கண்காணிப்புடனும் வளர்க்க வேண்டியது அவசியமாகிறது. இது போன்று அமைய பெற்றவர்கள் கல்விக்காக, உயர்கல்விக்காக பெற்றோரை விட்டு பிரிந்து வெளியூரில் வெளிநாடுகளில் ஹாஸ்டலில் இந்த மாதிரி தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். படிப்புக்காக வேண்டி வெளியில் போய் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது போன்ற ரேகை அமைய பெற்றவர்கள் அதிக கோபம், பிடிவாதம், வீண் சண்டை ஏற்படுத்தும். பெற்றோரை விட்டு விலகி இருக்கும் சூழலில் இது போன்ற அமைப்பு பெற்றவர்கள் சக மாணவர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லோருடனும் சிறு சிறு குறைகளை கூட ரொம்ப பெரிது பண்ணி பேசும் குணமும் வீண் பழி சுமத்தும் குணமும் இருக்கும். கல்வி, திருமணம் சில நேரங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். படிப்பு தடைப்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படுத்தும். இதனால் இது போன்ற ரேகை அமைய பெற்றவர்களை சிறு வயதிலேயே இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்து அதை கண்டுபிடிச்சி ஸ்பெஷல் மெடிக்கல் கவுன்சிலிங் மூலம் இவர்கள் நடத்தையை மாற்றி உயர்ந்த சிந்தனைக்கு உரியவர்களாக மாற்றலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.